Hello friends, welcome to Ron Tailors. Product design can என்ன மெட்டீரியல் இருந்தா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிருக்க லைன்ல கரெக்ட்டா வர மாதிரி போடுங்க. 4 பீட் எடுத்திருக்கேன். நம்ம 2 பீட்க்கு இடையில நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்க்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க. அந்த ஹோல்ல வந்து நீடில் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். இந்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்ம ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்பர் 4 பீட் எடுத்திருக்கேன், 2 பீட் எடுத்திருக்கேன். திரும்ப 2 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 பீடாக போடணும். அது இப்போ இதில் ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் கட் பீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃப்ளவர் போடுறதுக்காண்டி சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திலகம் செப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். ஆர் லீஃப் வராத மாதிரிக்கு போடணும். இப்போ இந்த இதில் இருந்து நம்ம ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, ரவுண்டுக்கு மேலே வராத மாதிரிக்கு ஒரே ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸ் வந்து இந்த ரவுண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு நீடில் வந்து சீக்வன்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஃபுல்லு வர்ற மாதிரிக்கு போடணும். இந்த லீஃபில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு இதுலேருந்து நீடில் எடுத்தது பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் இருந்து நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து இந்த ஷார்ப் பகுதி வரைக்கும் கட் பீட்ஸ் எடுக்கணும். நம்ம லோட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பீட்ஸ்க்கு மேலே போடணும். இந்த லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே போடுங்க. ரைட் சைடு ஒன்று லெஃப்டில் ஒன்று அந்த மாதிரி மாற்றி போடுங்க. போட்டுட்டு அடுத்த லீஃப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃபில் போட்டுக்கலாம். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இதுவும். ஒரு லீஃப் விட்டுட்டு இன்னொரு லீஃபில் போடணும்.
நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு த்ரெட் போட்டுக்கலாம். எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் எடுத்துகிட்டு நம்ம பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5. இந்த ஷார்ப் பகுதியில் நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து போடுறது வந்து ரைட் சைடில் 1 லெஃப்டில் 1 அந்த மாதிரி எடுக்கணும். த்ரெட்டு இப்போ சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம், அதுக்கு கீழே வந்து த்ரெட் வர்றது மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த லீஃப் லைன்லேயே கரெக்டாக வர மாதிரி போடுங்க. உங்களுக்கு லீஃப் நீட்டாக இருக்கும். காட்டன் த்ரெட்க்கு மேலே வர்றது மாதிரி போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இதில் லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் லீஃப் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸில் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் போடுறேன். இந்த மாதிரி 4 லைன் போட்டிருக்கேன். இதுலேயும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து நீடில் எடுத்தோலையே திரும்ப அது பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இதில் நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பீட்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப வந்து நம்ம ஒரு பீட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அடியில் எடுத்திருக்கேன் நீடில், எடுத்துகிட்டு இந்த மேலே வந்து கொண்டு வரணும். இப்போ நம்ம பீட் ஒர்க்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் த்ரெட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து ஒரே ஒரு சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் இருந்து இந்த கொடி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். கட் பீட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். வளைவில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போடுறப்போ உங்களுக்கு வளைவு கரெக்டாக இருக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் வந்து போடணும். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரிக்கே கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. நம்ம அந்த பீட்ஸ் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 பீட்ஸ்க்கு இடையில் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். லீஃப்லலாம் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஷார்ட் பகுதி வர்றப்போ சின்ன செயினாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுக்கலாம் ஃபுல் லீஃப்லையுமே. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இப்போ நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, லைனில் வந்து கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக லைனில் வச்சுக்கோங்க. 3 பீட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். நான் இது வந்து ஸ்லீவ் டிசைன் போட்டிருக்கேன். நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைனை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.